அரிசி மாவு உளுத்தம்பருப்பு மாவு 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அரிசி மாவு 1/2 கப் சேர்த்தாச்சு. இதில் வந்து நான் பொட்டுக்கடலை மாவு சேர்க்க போகிறேன். பொட்டுக்கடலையும் அப்படிதாங்க, ஒரு கப் எடுத்து நல்லா வானலில் போட்டு வறுத்துட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு மாவாக்கி 3 தடவை ஜலிச்சு எடுத்த பொட்டுக்கடலை மாவு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டாயம் எல்லாருமே வந்து ஜலிச்சு வறுத்து ஜலிச்சு யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் ஈரம் இருக்காது. ஈரம் இருந்துச்சுன்னா கட்டி தட்டும். கட்டி தட்டிச்சுன்னா சீடை செய்யும்போது வெடிக்கும். இப்போ வந்து நான் பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பெருங்காய தண்ணி இதை விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது
உப்பு கரைச்சிருக்கிற அந்த உப்பு தண்ணி. அடுத்தது நம்ம ஊற வச்ச எள்ளு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது இல்லாமலும் செய்யலாம், இருந்தாலும் இது போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தினாலே வெண்ணெய் தாங்க. 1 ஸ்பூன் வெண்ணெய் கட்டாயம் வெண்ணெய் போட்டு செஞ்சால் தான் சீடை ருசியாகவும் இருக்கும், கரகரன்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து மாவு வந்து வெண்ணெய் போட்டதுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் வந்து வந்துடுச்சு. ஒரு கிண்ணத்தில் ஒரு ஓரம் கூட ஒட்டலை. இது மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் பிசைஞ்சிட்டா சீடை வந்து சீக்கிரம் காஞ்சிடும். சீடை உருட்டி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக உப்பு சீடையை வந்து நம்ம உருட்டி போட ஆரம்பிக்கலாம். சில பேர் வந்து அப்பையும் வந்து பயப்படுவாங்க, காஞ்சப்புறம் போட்டால் வெடிச்சா என்ன செய்ய அப்படின்னா, புதுசாக சேஃப்டி பின் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த சேஃப்டி பின்னை வச்சு ஒவ்வொரு சீடையாக உருட்டி போடும் போதே ஒரு சின்ன ஹோல் போட்டு காய போட்டுருங்க. நல்லா காஞ்சப்புறம் நீங்கள் சீடையை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சா கட்டாயம் வெடிக்காது. ஸோ ஒரு குட்டி அந்த மாவுலேயே நான் குட்டியாக ஒரு பிள்ளையார் வச்சு குங்குமம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சீடை உருட்ட ஆரம்பிக்கலாம். நான் பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து நான் ஒரு சின்ன இது எடுத்துட்டுருக்கேன். இதை வச்சு நம்ம இப்போது சீடை உருட்டலாம். குட்டி குட்டியாக இது மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக உருட்ட ஆரம்பிக்கலாம். நல்லா காயணுங்க, காஞ்சாதான் வந்து நம்மளுக்கு வெடிக்காது. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு புது ஊசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒவ்வொரு சீடையாக ஓட்டை போட்டு எடுத்துடுறேன். இப்படி ஓட்டை போட்டுட்டேன்னா கட்டாயம் வெடிக்காதுங்க. ரொம்ப பயப்படுறவங்க இந்த மாதிரி ஓட்டை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று கூட வெடிக்கலைங்க. பாருங்கள், சூப்பரான கலரில் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். சவுண்டு போடும் போதே கேட்குறது பார்த்தீங்களா, அதுதாங்க கரெக்டு. கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இடம் போட்டாச்சு, ஒன்று கூட வெடிக்கலை. ஸோ நீங்கள் கட்டாயம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உப்பு சீடை ரெண்டாவது இடம் போட்டு எடுத்தாச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சவுண்டு போடும் போதே நம்மளுக்கு தெரியுது.